ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். என்னோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டே அன்றைக்கி முதல் நாள் ரைஸ் பேப்பர் ஷீட் வச்சு ரோல் பண்ணியிருந்தேன், சிக்கன் ரோல் பண்ணியிருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் இதை சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சோயா சாஸ், சிக்கன் வேகட்டும். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக கொத்தி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். நமக்கு இப்போது ஃபில்லிங் ரெடி. இப்போ நம்ம ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி ரைஸ் பேப்பர் ஷீட் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிடைக்கும், வாங்கிக்கோங்க. நான் வந்து அமேசானில் வாங்கினேன். ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரைஸ் பேப்பர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க. அப்போ தான் சாஃப்ட் ஆகும். இது 1 to 2 minutes வரைக்கும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. ஒரு 1 to 2 minutes வச்சு எடுங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இதில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு ஷீட் எடுத்து அதே மாதிரி வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 2 லேயராக போட போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரைஸ் பேப்பர் வச்சு சிக்கன் ரோல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். தேங்க்யூ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Brinda. Happy birthday my darling. Happy birthday Brinda. Many more attendance. Thank you mama. First gift adi. ஐயோ முந்திக்கிட்டாங்க. செல்லி கொடுக்கதே அப்ப. நீ கொடுத்துக்க நினைச்சேன் வானே. இன்னும் கொடுக்கல. குட்டி பை தூக்கிட்டானா? சரி கண்ணே. Enjoy. இப்போ ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போக போகிறோம். இங்கே பக்கத்தில் தான் பர்த்டே ட்ரெஸ் கட்டி. இது ஒன் ஆஃப் தி பர்த்டே ட்ரெஸ். ரெட் மேட்ச்.
வீடு பக்கத்துலேயே ட்ரஸ்ட் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் கொடுத்தோம். சாம்பார் மாணவர்களுக்கு மஞ்சள் வழங்குகிறார். திருமதி பிருந்தா அவர்கள் புலமை பெற்று பன்னாண்டு காலம் சிறப்புடன் ஆய மன்சாராய்ச்சி. அப்புறம் நாங்களும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். மார்னிங் நாங்கள் லேட்டாக தான் சாப்பிட்டோமா, 12 மணிக்கு தான் சாப்பிட்டோம். திரும்ப 1:30 மணிக்கு எங்களால் சாப்பிட முடியல. அதனால ஒரு இலையில் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். பர்த்டே அன்றைக்கி சூப்பராக போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஹஸ்பண்ட் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. என்னென்ன கொடுத்தாங்கன்னு நான் வீடியோ கடைசியில் காட்டுறேன். அம்மா, அப்பா, தம்பி அவங்க 3 பேரையும் தான் மிஸ் பண்ணேன். அவங்களால வர முடியலை. ஹெச்கே ஃபுட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் எங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருந்தாங்க. சண்டே ஒரு நாள் தான் அவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியும். அதனால் நானும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க வரல. அவங்க 3 பேரும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன். அதான் அன்றைக்கி மத்தியானம் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணியும் நான்வெஜ் சிக்கனும் செஞ்சு கொடுத்தாங்க. பர்த்டே ஸ்பெஷல் எனக்கு ஸ்பெஷலாக அப்படி போடு. நான்வெஜ் சிக்கன். தேங்க்யூ த பிரியாணி, மட்டன் பிரியாணி ஆயிடுச்சு. அதுவும் அது ரெடி. தேங்க்யூ த. சாப்பிடலாமா? நீங்கள்லாம் ஒரு மாமியார், ஏன் பர்த்டேக்கு இதை போய் செஞ்சு கொடுத்துருங்க. அப்புறம் என்ன செய்யணும்? மாமியார்லாம் எப்படி இருக்கணும்? தேங்க்ஸ் த. பிரியாணியும் சிக்கனும் சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஷோ படத்துக்கு போயிருந்தோம், மகாராஜா படத்துக்கு. சூப்பராக இருந்தது படம். ஹஸ்பண்ட் என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தாருன்னு காட்டுறேன். எனக்கு இயரிங்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இயரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே பிளாக் மெட்டல். அப்புறம் இந்த ஒரு தங்க மூக்குத்தி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த இயரிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு சைடு காது குத்தணும்னு ஆசை. இந்த இயரிங் போட்டால் சைடு காது குத்துன மாதிரியே இருக்கும். இதுவும் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.